அனைவருக்கும் வணக்கம். மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோயிலில் அடிபட்டு உணவு இல்லாமல் 4 நாட்களாக போராடி கொண்டிருந்த குழந்தை. உங்களுக்கே தெரியும், நம்ம ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவளை ஆஸ்பத்திரியில் 2 நாள் அட்மிஷன் போட்டிருந்தேன். ஆனால் ஆஸ்பத்திரியில் அவள் பேர்லெஸ் ஆனதுனால அவள் ஒன்றும் பண்ண முடியாது, எடுத்துகிட்டு போய் குடியில் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. 2 நாள் அவளுக்கு நான் ட்ரிப்பு போட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம குடியில் வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன். டெய்லியுமே உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு குறைச்சிட்டா. இப்போ சாப்பாடு வச்சாலும் அவனால் சாப்பிட முடியறதில்ல. நீர் ஆகாரங்களை மட்டும் கொடுத்தா அப்படியே சப்பி சாப்பிட்டுக்கிறா. பால், சூப்பு அந்த மாதிரி கொடுத்தா சாப்பிட்டுக்கிறா. உயிருக்கு போராடிட்டு தாங்க இருக்கிறா. எப்படியாவது ரெடி பண்ணி அவள் எந்திரிப்பான்னு பார்த்தா சாப்பாடை குறைச்சிட்டு இப்போ நீர் ஆகாரம் மட்டும் எடுக்கிறனால கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. இருந்தாலும் அவளோட மூச்சு வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம அவளுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்க முடியாது. ஒரு சிலர் சொல்கிறாங்க, அவள் அசைவே இல்லாமல் படுத்திருக்கா, நீங்கள் சாப்பாடு கொடுக்காதீங்க, செரிமானம் ஆகாது அப்படின்றாங்க. ஒரு குடலில் காஞ்சி போச்சுன்னா கொஞ்சமாவது அந்த தொண்டைக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுத்தா தான் அந்த தொண்டை வறண்டு போகாமல் இருக்குங்கிறதுக்காக நான் பால், சூப்பு இந்த மாதிரி ஐட்டம் கொடுத்துட்ருக்குறேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைய பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி தான். சாப்பிட 2 நாள் நல்லா சாப்பாடு எடுத்துகிட்டு இருந்தா. இப்போ சாப்பாடை குறைச்சிட்டு நீராகாரம் மட்டும் எடுத்துக்கிறா. நன்றி, வணக்கம்.